ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடியல எதை பற்றி போகிறோம்னா, ஒரே மூலக்கூறை கொண்ட வெவ்வேறு பிராண்டை சேர்ந்த 2 பூச்சிக்கொல்லிகளோட ப்ரைஸ் வேரியேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபிப்ரோனில் 80% WG ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளான கார்டா பிராண்டை சேர்ந்த குவாட்ஸ் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியும் பேயர் பிராண்டை சேர்ந்த ஜம்ப் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியோட ப்ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஜம்ப் பூச்சிக்கொல்லியை பற்றி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோவில் இந்த ஜம்ப் பூச்சிக்கொல்லியை எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தணுமா, என்னென்ன பூச்சிகள்லாம் அழியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிய சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறோம், போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேயர் பிராண்டை சேர்ந்த ஜம்ப் பூச்சிகளோட ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். இது வந்து 2 கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 50 ரூபா கிட்ட வருது. ஸோ இது வந்து பெரும்பாலும் வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 40 கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 750 ரூபாயிலேருந்து 850 ரூபா கிட்ட வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு 100 கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1800 ரூபாயிலேருந்து 2000 ரூபா கிட்ட வருது. அண்ட் அதே நேரத்தில் கார்டா பிராண்டை சேர்ந்த குவாட்ஸ் பூச்சிக்கொல்லியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 40 கிராம் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து 650 ரூபாயிலேருந்து 750 ரூபா கிட்ட வருது. அண்ட் இதுவே 100 கிராமோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 1400 ரூபாயிலேருந்து 1600 கிட்ட வருது. ஸோ 100 கிராமுக்கான ப்ரைஸ் வேரியேஷன் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு 200 ருபீஸ் வருது. அண்ட் இதுவே ஒரு சில ஏரியாஸில் நம்ம குறிப்பிட்டது போலேயே லோ காஸ்ட்டாக கிடைக்கும்போது 300 ரூபா வரையிலும் கூட சேவ் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் 40 கிராமோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம குறிப்பிட்டது போல் ஓவராலாக ஒரு 100 ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் 40 கிராம் வாங்கி பயன்படுத்தினாலும் இல்லைனா 100 கிராம் வாங்கி பயன்படுத்தினாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கார்டா பிராண்ட் இருந்த குவாட்ஸ் பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்துகிறதே பெஸ்ட்டு. ஸோ ஃபிப்ரோனில் 80% நீங்கள் பயன்படுத்தணும் பயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இந்த குவாட்ஸ் பூச்சிக்கொல்லி பயன்படுத்த பாருங்கள். ஒருவேளை அது அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜம்ப் பயன்படுத்த பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு மூலக்கூறை கொண்ட பூச்சிக்கொல்லிகளோட ப்ரைஸ் வேரியேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கோட பேரையோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று, இந்த குவாட்ஸ் பூச்சிக்கொல்லியும் ஜம்ப் பூச்சிக்கொல்லியும் ஒரே அளவில் தான் பயன்படுத்தணும். இந்த ரெண்டுலேயுமே ஒரே மூலக்கூறு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டையுமே பயன்படுத்தும் போது ஒரே மாதிரியான செல்லு தான் பயிர்களில் தென்படும். அதே நேரத்தில் இதை பயன்படுத்துகிற மூலிமா ஒரே மாதிரியான பூச்சிகள் தான் அழியும். ஸோ ஓவராலாக ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் நீங்கள் ப்ராடக்டோட நேம் மாறுது அப்படிங்கிறதுனால இதோட டெக்னிக்கல் அதாவது மூலக்கூறு மாறுதணும் இல்லைனா டோசேஜ் மாறணும் நினைக்க தேவையில்லை. அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறோம், ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.